தத்தி தாது துதி தாது துதி தத்துதி துத்தி துதைடி துதை தாது துதி தித்தித்த தித்தித்த தாதெது தித்தித்த தெத்தாதோ என்று தகர வரிசையில் கவிதை எழுதுவதற்கு கூட வார்த்தை கொடுத்த தமிழே உன்னை வணங்குகிறேன். பேரன்பு கொண்ட நடுவர் அவர்களுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர், முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், குறிப்பாக பெண்கள்னாலே முதல்ல முக்கியமா இருக்க வேண்டியது பொறுமைன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மணி நேர பட்டிமன்றத்தை ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து கேட்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நிறைந்த தோழிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் பேச சங்கடமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆண் 1000 வீரர்கள் இருக்க கூட்டத்தில் கூட தலை நிமிர்ந்து நடக்கலாம், ஆனால் 10 பெண்கள் சேர்ந்த இடத்திலே ஒரு ஆணால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது என்று சொல்வார்கள். இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு பாருங்க. எனக்கு முன்னாடி பேசிட்டு போன 2 சீனியர் சிட்டிசன்ஸ், ஆமா, அவங்க வயசுக்கு அவங்க உங்களை ரோஜாக்கள்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஒருத்தர் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சீனியர் சிட்டிசன் எல்லாம் இதை பேசிட்டு போயிட்டா நான் உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த மகாலட்சுமின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் கை தட்டினீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, மகாலட்சுமி கல்லூரி மகாலட்சுமியை கொடுப்பதற்கு பதிலாக சரஸ்வதிகளை இந்த மண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சரஸ்வதி கூட இல்லை, இன்னும் சொல்ல போனால் பார்வதிகளாக நீங்கள் எல்லோரும் உருமாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா மகாலட்சுமின்னு சொல்லி நெஞ்சுக்குள்ள ஒரு ஓரமா இடம் கொடுத்துருவானுங்க இந்த ஆம்பளை பசங்க. பி லைக் அ பார்வதி, உன்னில் பாதி சரி பாதி நான் வேண்டும் என்கிற உரிமையை நீங்கள் ஒரு பார்வதியை போல பெற்று வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, நல்ல தலைப்பு. பட்டிமன்றம்னால நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லுங்க பாப்போம்? நல்ல தமிழ் பேசுவாங்கன்னா கிடையாது. 2 பேரும் வெட்டி மடிறான்னா அதை விட சந்தோஷமான விஷயம் நமக்கெல்லாம் வேற கிடையாது. எங்க வீட்டுக்குள்ள எங்க அம்மா அப்பா சண்டை போடுவாங்க, யாராலும் தடுக்கவே முடியாது. ஆனா திடீர்னு தெருவில் ஒரு சண்டை வரும் பாருங்க, இவங்க நிறுத்திட்டு அதை போய் வேடிக்கை பார்க்க போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க ஒரு சண்டை வரும், இங்க பேசுறான் பாரு இவன் தான் சரியா பேசுறான்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இல்ல இல்ல அங்க எதிர்க்க சண்டை போட்டு பேசுறானே அவன் தான் சரியா பேசுறான்னு எங்க அம்மா பேசுவாங்க. இப்ப அவன் சண்டை நிறுத்திடுவான், இவங்க 2 பேரும் புது டாபிக்ல சண்டை போடுவாங்க. இந்த பட்டிமன்றத்தோட அழகே 2 பேர் அப்படி ஜாலியா சண்டை போடுறதை நம்ம ரசிக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான பட்டிமன்றம், ஒரு அற்புதமான தலைப்பு. ரொம்ப கஷ்டமாலாம் கொடுக்காம நீங்க என்ன வாழ்க்கையில எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களோ அதை தான் தலைப்பா கொடுத்துருக்காங்க. நியாயமா சொல்லணும்னா உங்க ஒவ்வொருத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, உங்க வளர்ச்சிக்கு யாரு துணையா இருக்கிறதுன்னு கேட்கறாங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களா இல்ல வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மத்த எல்லாருமா? கடைசியா தங்கச்சி பேசிட்டு போனாங்க. நல்லா பேசினாங்கல்ல, சின்ன குழந்தை ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து அவங்கள பாராட்டணும். இந்த மேடையில ஏறி ரொம்ப அழகா, ஏன்னா எப்பவுமே அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாராட்டிட்டு அடிச்சாதான் பட்டிமன்றம் சரியா இருக்கும். அவங்க சொன்னாங்க பாருங்க, உங்களுக்கு படிக்க யார் ஃபீஸ் தருவது? நீங்க எல்லாரும் அங்கிருந்து அப்பா. சிவப்பு கலரில், மஞ்சள் கலரில், நீல கலரில் யார் புடவை வாங்கி தருவது? அம்மா. இப்ப எங்க ஏரியா கவுன்சில் கிட்ட போய் புடவை கேட்க முடியும்? ஏங்க கல்யாணம் பண்ணீங்க, குழந்தை பெத்தீங்க, நீங்க தான் படிக்க வைக்கணும். நாங்களா எங்களை பெத்துக்கோங்க சொன்னோம், நீங்க பெத்தீங்க, நீங்க தான் படிக்க வைக்கணும். அப்புறம் அந்த புள்ள ஒண்ணு 2வது சொன்னதை என்னால தாங்கிக்க முடியல. என்ன மாதிரி ஆண் வர்க்கமே தாங்கிக்காது. பஸ்ல போனாங்களாம், நான் பஸ்ல போனா ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு வருவேன். ஜன்னல இந்த அம்மா பின்னாடி யார் பாக்குறாங்கிறத கூட திரும்பி இந்த அம்மாவே பார்ப்பாங்களாம். அதுல ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அதை நான் ஏற்க மாட்டேன். கருப்பட்டியில முக்கிய எழுத்தா மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தால. ஏங்க, கருப்பு என்று பெண்களை மட்டுமல்ல ஆண்களை கூட சொல்லி அழகு குறைவாக சொல்வதற்கு இந்த சமூகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை. ஏன்னா நானே கருப்பா இருக்கிறேன், நான் சொல்லி அவ்வளோ. சார்,
வீட்டை விட்டு வெளியே வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும். வீட்டுக்குள்ளே இருந்தா இந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிற மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் வீடு ஒருபோதும் தராது. வாசலை தாண்டினால் தான் அந்த தைரியம் உங்களுக்கு வரும். இந்த நாடு என்ன செஞ்சதுன்னு கேக்குறாங்களேங்க. இந்த அம்மாவும் பஸ்ல ஏறுது, நானும் பஸ்ல ஏறுறேன். இந்த அம்மா பெண்களுக்கு எழுதி வச்சிருக்கிற இடத்துல இந்த அம்மா உட்காருது. நான் திருடர்கள் ஜாக்கிரதைங்கிறதுல உட்கார்ந்து இருக்கேன். இந்த அம்மா இடத்துல பாருங்க எல்லாம் நல்லதா எழுதியிருப்பாங்க. எங்களுக்கு பாருங்க கை தலையை வெளியே நீட்டாதே, சிரம்காரம் நீட்டாதே, திருடர்கள் ஜாக்கிரதை, ஊனமுற்றோர், இதெல்லாம் எங்களுக்கு. அங்க டிக்கெட்டே வாங்குறது இல்ல, நாங்க டிக்கெட் தரோம். பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இவங்க உள்ளே உட்கார்ந்து இருப்பாங்க, நாங்களே டிக்கெட் வாங்கினவரே இறங்கி தள்ளணும். சார், நீங்க வீட்டை தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு போக்குவரத்துல இருந்து படிக்கிற கல்லூரியில உங்களுக்கு சலுகையில் இருந்து இத்தனையும் இந்த நாடு தருகிறதை தவிர உங்களுக்கு வீடு தரவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் நாடு தர்றது இல்லைங்களா சார்? அப்புறம் எங்க ஐயா வந்து பேசினார் பாருங்க. என்னங்க சொன்னீங்க? துணி எடுக்க எவ்வளவு மெனக்கெடுகிறார் ஒரு தந்தை. எங்க அநியாயமானதுங்க அதெல்லாம் அந்த வாதம். துணி எடுக்க எவ்வளவு மெனக்கெடுகிறார் என் தந்தை, துணைக்கு எவ்வளவு. நான் துணி எடுக்கவே நீ மெனக்கெட வேணாலும் நாங்க சொல்லி இருக்கோம். சார், துணி எடுக்கிறீங்க நல்லா இல்லைன்னா மறுநாள் பில்லோட கொடுத்து மாத்திட்டு வரலாம். உன் துணை நல்லா இல்லைன்னா மறுநாள் போய் மாத்திட்டு வர முடியுமா? இப்போ அதையும் கோர்ட் மூலமா மாத்துறோம். சார், நல்லா கவனிங்க. நல்ல துணையை தேர்ந்தெடுத்து கொடுக்கிற வீடு எங்களுக்கு வேண்டாம். உனக்கு நல்ல அறிவை நான் கொடுத்து விட்டேன், நீ நல்ல துணையை உனக்கு தேர்ந்தெடுப்பாய் என்கிற தைரியத்தோடு இருக்கிற வீடு எங்களுக்கு வேண்டும். அப்புறம் வர இந்த துணையை தேர்ந்தெடுக்கிறதுலாம் எனக்கு தெரியாதா சார்? வரான் உட்கார்றான், காபி தண்ணி வாங்கி குடிக்கிறான். முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா போடுறான்? நல்லா முடி தொட அளவுக்கு நீளமா வேணும்னு கேட்கறான். ஆனா அவன் குண்டான்னு வச்சுக்கோங்க, குண்டு பல்பு எதிரொலிக்குது மண்டை மேல. ஆனா அவனுக்கு நீட்டுக்கு முடி வேணும். அப்புறம் இவன் +2 தான் படிச்சிருக்கான், அதனால பொண்ணு +2 வரைக்கும் படிச்சிருந்தா போதும். ஏன் BA பட்டு பண்ண கல்யாணம் பண்ணா குடும்பம் நடத்த முடியாதவங்களால? சரி, இத சமூகம் சொல்லல பாரு. ஒரு BA படிக்கிற பொண்ணு ஒரு +2 பைய கல்யாணம் பண்ணிட்டான்னு ஒரு பதம் சமூகம் சொல்வதில்லை. அந்த வீட்டிலே இருக்கிற சொந்தக்காரர்களே தான் சொல்லுகிறார்கள் என்றால் தடை வீடா நாடா என்று யோசித்து பாருங்க. அப்புறம் ஒண்ணு சொன்னாரு, அப்பா வெளியே அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறான்? பத்திரமா. சார், இன்னைக்கு நடக்கிற கற்பழிப்புகள்ல பாதி சித்தப்பா பெரியப்பாவே பண்றான்னு நியூஸ் வருது சார். யார சார் நம்ப சொல்றீங்க? சார், டெல்லியில் நடந்த அந்த கற்பழிப்புக்காக நீதி கேட்பதற்காக குடும்பம் வந்து கூட நிக்கல சார், ஊரும் சமூகமும் வந்து போராடி அதற்கு நீதி கேட்டார் என்றால் அப்படி சாதாரணமா சொல்லி அனுப்பாதீங்க. பத்திரமா போயிட்டு வாமா. அப்புறம் அந்த பொண்ணு போற வரத்துல எல்லாரும் பார்த்து பயப்படுறோம். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தைரியமே வராது. தைரியத்தை சொல்லி கொடுத்து பத்திரமாக போய் வா என்று சொல்லாதீர்கள். எது நடந்தாலும் காலில் மிதித்து விட்டு காரி உமிழ்ந்து விட்டு வீடு வந்து சேருன்னு சொல்லி அனுப்புங்க. அப்படிப்பட்ட பெண்கள் தான் எங்களுக்கு வேண்டும். சார், இன்னைக்கு குடும்பம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வீட்டுக்குள்ள அவங்க சொன்னா பாருங்க, நம்ம முதல்ல பேசின நம்ம அர்ஷிதா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னு? எதிர்த்த வீட்டுல இதை சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல இதை சொல்றாங்க. இது லேடிஸ் வெஸ்டர்ன் இமான் நினைச்ச மாதிரியே பக்கத்து வீட்டுல வாங்கிட்டாங்க, எதிர்த்து வீட்டுல வாங்கிட்டான்ற மாதிரி அவங்க ஒண்ணு சொன்னாங்க. கேட்டீங்களா சார்? நீங்க சொல்றதெல்லாம் என்னைக்கோ நடந்துச்சு சார், இன்னைக்கு இல்ல சார். நான் ஒன்னொன்னா சொல்றேன், உண்மைனா நீங்க கை தட்டிங்கன்னா தட்ட வேணாம் சார். வெள்ளிக்கிழமை முடிய விரிச்சிட்டு நீங்க ஒரு 10 நிமிஷமாவது உங்க வீட்டு வராண்டால நடந்தா வெள்ளிக்கிழமை முடிய வச்சுட்டு சுத்தறிய அறிவு இருக்கான்னு கேட்காம இருக்கிறாங்களா இல்லையா? அப்பா நின்றுட்டு இருக்கும் போது நம்ம சேர்ல உட்கார்ந்துகிட்டு லைட்டா காலாட்டினா கூட ஒரு அப்பா தகப்பன் நின்னுறாரு, நீ உட்கார்ந்து காலாட்டன்னு சொல்லாம இருக்கிறாங்களா இல்லையா? சார், நம்மளோட 10 வருஷம் சின்ன பையனா இருப்பான், பொடி பையன் தம்பி. அவனை அடிச்சோம்னா 1000 தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை பிள்ளை, அவன் மேல நீ கை நீக்கலாமா? சார், இன்னும் சொல்றேன், நான் ஒரு ஆம்பளை பையன் தான் இருந்தாலும் நான் அக்கா தங்கையோடு பிறந்த, அதனால சொல்றேன். இன்றைக்கும் வீடுகள் டைல்ஸ் போட்டு மேம்பாக வந்த போதும்
கூட 3 நாள் தீட்டு என்றால் எல்லா இடத்திலும் சுத்தாதே என்று சொல்லக்கூடிய அம்மாக்கள் இன்றைக்கும் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் என்றால், சார் வெளியில லூசா ரெடி போனா பாரு அந்த பொண்ணு செம ஸ்டைலா இருக்குறான்னு சமூகம் சொல்லுது சார். ஆனா வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டை முடியப்பட்டு தெரியாத தருதன திரியும்னு வீடு சொல்லுது சார். பெண்களை பிற்போக்காக வைத்திருப்பது நாடு அல்ல வீடுதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சார். இதை இவ்வளவு இருக்கு சார். என்ன கல்லானாலும் கணவன் புல்லானாலும் ஏன் மண்ணானாலும் மனைவி துண்டானாலும் துணைவின் வாழ விடாத சார். புருஷன் சரியில்லைன்னு இவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க சார். இவங்க சொல்ற மாதிரிதான் துணி எடுத்து கொடுத்தவர் துணை எடுத்து கொடுத்தார். அந்த துணை பார்க்க நல்லா தான் போட்டோவை போஸ்ட் கொடுத்தான், ப்ரீ வெட்டிங் முடிச்சா போஸ்ட் வெட்டிங் முடிச்சா, கல்யாணம் 2வது நாள் வந்து சந்தியான்னு கதவு தட்டுறான். வடிவேலு மாதிரி காலையில தீபாரதனை காட்டுறான், நைட்டு வந்து என்ன ஜோடி எஸ்கேப் ஆகுறீங்களான்னு அடிக்கிறான் சார். இப்படி ஒருத்தர் கட்டி வச்சிட்டீங்கன்னு வந்து அழுகிற போது என்ன சார் உங்க வீட்டுல இருந்து சொல்றீங்க? கல்லானாலும் கணவம்மா புல்லானாலும் புருஷம்மா, இந்த சமூகம் ஏதாவது சொல்லுமா, சமூகம் ஏதாவது சொல்லுமான்னு. சமூகம் எதையும் சொல்றது இல்ல, சமூகத்துக்கும் சேர்த்து குடும்பமே தான் நாசமாகுதுன்னா. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, உண்மைங்க. எங்க ஊர்ல என் கூட படிச்ச பொண்ணுல 3 வேண்டான்னு ஒரு பொண்ணு படிச்சது. ஈ வேண்டாம், எம் வேண்டாம், எஸ் வேண்டாம்னு 3 பொண்ணு படிச்சது. எனக்கு அப்ப வரைக்கும் வேண்டானா ஏன்னு தெரியாது, இப்பதான் தெரியும். தொடர்ந்து பெண் குழந்தை பிறந்தா இனிமே பிறக்க கூடாதுன்னு வேண்டான்னு பேர் வைப்பாங்களாம். இன்னும் சவுத்துல போனீங்கன்னா போதும் பொண்ணேன்னு பேர் வைப்பாங்களாம். ஆனா இது வரைக்கும் போதும் ஆணேன்னு பேர் வச்ச ஒரு ஆம்பளை பொண்ணு கூட தமிழ்நாட்டுல இல்லை சார். இன்னைக்கு சொசைட்டி வளர்ந்து போச்சு, சொசைட்டி வளர்ந்து போச்சு. ஆனா இன்னைக்கும் என் கூட படிச்சவன் கல்யாணம் பண்ணி முதல்ல ஒரு பொம்பளை குழந்தை பெற்றுட்டா, 2வது ஒரு பொம்பளை குழந்தை பெற்றுட்டா, 3வது பொண்ணு மாசமா இருக்கும் முன்னாடி. என்னடான்னு கேட்டா இல்ல நான் ஒரு ஆம்பளை பிள்ளை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்த இந்த காலத்திலும் கூட ஒரு ஆண் குழந்தை குடும்பத்துக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் ஏன் பொன் குழந்தை பாத்துக்க மாட்டாளா சார்? இன்னைக்கு உண்மையா சொல்லணும்னா பெத்தவங்களை புள்ள கூட விட்டுறான் சார். பொண்ணு வீட்டுலதான் சோறே போட்டு பெத்தவங்களை வளர்க்குறாங்க. ஆனா பெத்தவங்களுக்கு இல்ல சார். எங்கேயாவது எந்த ஊர்லயாவது ஒரு ஆண் குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருக்காங்களா? நியாயப்படி அவனுங்க தான் கொண்டு இருக்கணும். எல்லாம் உயிரோட சுத்திட்டு இருக்கானுங்க. இல்ல அவன் வளர்ந்த பிறகு அவங்களுக்கு ஊத்துறான். நடுவர் அவர்களே, நான் இந்த தலைப்பை இப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெண்களினுடைய வளர்ச்சி என்பது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக ஒரு பெண் அந்த அரியணையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா ஆண்களும் டயர் வரைக்கும் குனிந்து வணங்குவது அளவிற்கு ஒரு பெண் இந்த தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆண் அதை செய்தால் அவன் எப்படி கம்பீரம் என்று சொல்லுகிறார்கள், அதையே ஒரு பெண் செய்தால் அவர் எவ்வளவு திமிர் பிடித்தவள் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை சமூகத்தில் இருந்து எதிரொலிக்கிறது தான். ஆனால் அந்த குரல் முதலில் வருவது வீட்டில் இருந்து. வீட்டில் குரல் அது ஒடுங்கி போனால் சமூகத்தில் எதிரொலிக்காது. சொல்ல போனால் வீடுகள் தான் சமூகமே. நன்றி, வணக்கம். நிறைவாக சரவணன் சரவெடிகளாக வெடித்திருக்கிறார்.